கோடை விடுமுறையில் கம்பம் முந்திரி தோட்டத்தை காண வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கேரளத்தின் பல மாவட்டங்களில் இருந்து வரும் பயணிகள் கம்பம் முந்திரி தோட்டங்களை பார்த்து செல்கின்றனர். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தின் பகுதியான கம்பம் முந்திரி விவசாயத்திற்கு புகழ்பெற்றதாகும். மேற்கு தொடர்ச்சியால் சுற்றப்பட்ட அடிப்பகுதியில் கம்பத்தின் முந்திரி விவசாயம் செய்யப்படுகிறது. வருடம் முழுவதும் கம்பத்தில் முந்திரி கிடைக்கும். வருடத்தில் 2 முறை முக்கிய விளைவெடுப்பும் 1 முறை இடை விளைவெடுப்பும் நடத்தப்படுகிறது. கருத்த பன்னீர் முந்திரி தான் டூரிஸ்ட் வர வயசு விஷம் அடிக்காது. அந்த தலைப்பாருக்கு 2 இலை 3 இலை அப்பதே விஷம் காய் ஆகி போச்சு விஷம் அடிக்காது. நல்ல நயமான மருந்து அடிக்கும். இந்த பழம் ப்ரெஷரு ஜூஸ் போட்டு அடித்த ப்ரெஷர் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. முந்திரிக்கெல்லாம் 60-70 ரூபாய் விற்கிறார். வேற ஜூஸு ஒயின் இது விற்கிறோம். இப்போ நம்ம சொந்த தயாரிப்பு ஒயின் இருக்கு, அது விற்கிறோம். கெஸ்ட்டெல்லாம் நிறையா வர்றாங்க. கெஸ்ட்டுக்காக வந்து நாங்கள் விஷம் அடிக்காமல் மருந்து பஞ்சகாவியாக அடிச்சுக்கிட்டோம். வருஷத்துக்கு 3 சீசன் எடுப்போம். வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லை, மழை காலத்தில் கொஞ்சம் சீக்கு அடிக்கும், மருந்து அடிச்சுக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷத்தில் 3 சீசன் நல்லாயிருக்கும். கார்த்திகை மார்கழி இதில் தான் சீக்கு அடிக்கும். மழை காலம் அந்த பனியில், மற்றபடி மற்ற மாதமெல்லாம் வெயில் அடிக்கல நல்லாயிருக்கும் சீசன். கருத்த பன்னீர் முந்திரி தான் கம்பத்தில் முக்கியமாக அதிகம் விவசாயம் செய்யப்படுகிறது. சுவையிலும் மணத்திலும் மூலிகை குணத்திலும் பன்னீர் முந்திரி புகழ் பெற்றதாகும். கோடை விடுமுறை தொடங்கியதோடு கம்பத்திற்கு முந்திரி தோட்டத்தை பார்வையிட பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. കേരളത്തിൻ പല മാവട്ടങ്ങളിലിരുന്നും பயணிகள் வந்து செல்கின்றனர். എക്സ്പീരിയൻസ് ആണ്. നമ്മൾ പിന്നെ പല റീൽസിലെല്ലാം കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഇവിടെ വന്നിട്ട് ഇങ്ങനെയുള്ള ഒരു മുന്തിരി പാടവും അതുപോലെ ഇങ്ങനെ അറ്റ്മോസ്ഫിയർ വളരെ ഇഷ്ടത്തോടെ കാണുന്ന എല്ലാവരും എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ഈ ഒരു കുറച്ച് ചൂട് കൂടുതലാണ്. പക്ഷെ നാട്ടിലെ അപേക്ഷിച്ച് ഇവിടെ കുറച്ച് കുറവാണ്. എങ്കിലും നല്ല എക്സ്പീരിയൻസ് ആണ്. തണുത്ത കാറ്റുണ്ട്. മൂന്നാറിന്റെ കറക്റ്റ് വൈബ് കിട്ടിയില്ലെങ്കിലും ഈ ചൂടിന് നമുക്കൊരു ആശ്വാസമാണ്. കമ്പത്ത് ഇത് ആദ്യമായിട്ടാണ് വരുന്നത്. പിന്നെ ഈ മുന്തിരിപ്പാടത്തും എൻ്റെ ജീവിതത്തിൽ ആദ്യമായിട്ടാണ്. ദൂരെ നിന്ന് കണ്ടതേ ഉള്ളൂ. നന്നായിട്ടുണ്ട്. പിന്നെ അത്യാവശ്യം മുന്തിരിയൊക്കെ വാങ്ങണം. പിന്നെ ചൂട് അൺസൈക്കബിൾ. പക്ഷെ നാട്ടിനെ അപേക്ഷിച്ച് ചൂട് കുറവാണെങ്കിലും നമ്മുടെ ഇവിടെ പ്രതീക്ഷിച്ച തണുപ്പ് ഇവിടെ നിന്നും കിട്ടിയില്ല. എന്നാലും ഭംഗിയുണ്ട്, മക്കളൊക്കെ ആസ്വദിക്കുന്നുണ്ട്. ഇന്ന് രാത്രി ഞങ്ങൾ മടങ്ങും. എന്നാലും നല്ല വൈബാണ് ഇവിടെ. സന്തോഷം. விளைவெடுப்புக்கு தயாராக உள்ள முந்திரி பழங்கள் பயணிகளை கவர்ந்து வருகிறது. வருடம் முழுவதும் விவசாயம் செய்யும் போதும் ஜனவரி முதல் மே வரையும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையும் கூடுதலாக முந்திரி விளைவெடுப்பு நடத்தப்படும். முல்லைப்பெரியாறில் இருந்துள்ள தண்ணீரும் மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறந்த காலநிலையும் கம்பத்தின் முந்திரியை சுவையாக மாற்றுகிறது. கலப்படம் சேர்க்காத முந்திரி வைனும் ஜாம் போன்றவையும் இங்கிருந்து வாங்கி செல்லலாம். நியூஸ் பியூரோ, அடிமாலி.